அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில வந்து ப்ரொமோ இப்போ தான் வந்தது இல்லையா? ப்ரொமோ வந்ததுக்கப்புறமா வந்து சரி அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிற டைம்லேயே நம்ம சுவாமிகிட்ட இருந்து செம்ம நியூஸ் வந்திருக்கு. அவர்கிட்ட இருந்து செம்ம போஸ்ட்டுங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எடுத்திருக்காங்க. யார் எடுத்திருக்கா, யார் நமக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஸ்ரீனி தான் போஸ்ட் பண்ணியிருக்காரு. செம்ம சூப்பராக உட்காந்துருக்காருங்க நம்மளோட விஜய். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதோட வந்து செம்ம லுக்கில் இருக்கார். இதே காஸ்டியூமில் தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கார் அப்படிங்கிறது நியூஸு. ஆனால் செம்மையாக உட்காந்துருக்காரு, செம்ம போஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான். அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வருது அப்படிங்கிறது தான். கொடைக்கானலில் சுட்டிருக்கா, காவேரி போயிட்டாங்க, கொடைக்கானல் போயிட்டாங்களா, இல்லை சென்னையில் தான் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் அது அப்புறமா பார்ப்போம். ஆனால் காவேரி வீட்டை விட்டு போகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி எபிசோடில், நாளைக்கு எபிசோடில் வரும் அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்ம சுவாமிகிட்டேருந்து செம்ம நியூஸ் வந்திருக்கு, ஹாப்பி நியூஸ் வந்திருக்கு. சூப்பராக ஒரு போஸ்ட்டு பிக்சர் போட்டிருக்காங்க, அதை பார்த்து நம்ம ரசிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடது. ஆனால் செம்ம நம்மளோட ஸ்ரீனி அதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் நமக்காக கொடுப்பார் இல்லையா? அதனால் அவருக்கு ஒரு நம்ம பெரிய நன்றி சொல்லிடணும் நம்ம ஸ்ரீனிக்கு, செல்லக்குட்டிக்கு. அதுக்கப்புறமா வந்து காவேரி ப்ரொமோ வேறு வந்திருக்கு, பயங்கரமாக வந்திருக்குங்க. நம்ம எடிட்டர் தான் செம்மையாக பாராட்டணும். எடிட்டர் வந்து சூப்பராக வந்து எடிட் பண்ணி லாஸ்ட்டில் கொண்டு வந்து அந்த சீனை போட்டு அப்படியே காவேரி ஃபீல் பண்ணிட்டு அழுறாங்க. விஜய் வந்து தாத்தா மடியில் படுத்துட்டு அழுறாரு. அந்த சீனை கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. அது என்றைக்கு வரும் அப்படின்னு தெரியலைங்க. காவேரி இன்றைக்கி போட்டிருந்த காஸ்டியூமில் தான் இருக்காங்க. அது ப்ரொமோவில் வேறு காஸ்டியூமில் வந்தாங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல, எந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னு. இப்போதைக்கு எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அதாவது வீடை காலி பண்ணிவிட்டு நிவின் வீட்டுக்கு போகிறாங்களா, இல்லை வெள்ளையடிச்சிட்டு இருக்கிற வீட்டுக்கு, குமரன் சொன்னார் இல்லையா வீடு வெள்ளையடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு, அந்த வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வீட்டுக்கு போனாலும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறத நம்மளோட சைட்லேருந்து சொல்லிவிட்டு, ஆனால் ப்ரொமோ இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?